ஏகாதசி அன்னைக்கு முழுமையா விரதம் இருந்து இரவு ஏன் விழிப்புடன் இருக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ஒரு முறை விஷ்ணு பகவானுக்கும் முரண் அப்படின்ற அரக்கனுக்கும் பல வருடங்களா போர் நடக்குது. அப்ப ஓய்வெடுக்கணும் அப்படின்றதுக்காக விஷ்ணு பகவான் பத்ரிகா ஆசிரமத்துல ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு. விஷ்ணு பகவான் ஆழ்ந்த நித்திரையில இருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட அந்த அரக்கன் அவரை அழிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றான். அப்ப அந்த சூழ்நிலையில விஷ்ணு பகவான் ஆழ்ந்த நித்திரையில இருந்தாலும் அவரோட சரீரத்துல விழிப்புடன் இருந்த ஒரு சக்தி வெளிப்பட்டு அந்த சக்தி எழுப்புன ஓங்கார ஓசையே அவனை எரிச்சு சாம்பலாக்கிடுது. இதை உணர்ந்து எழுந்த விஷ்ணு பகவான் அந்த சக்திக்கு ஏகாதசி அப்படின்னு பெயர் சூட்டி, எப்படி இந்த சக்தி விழிப்புடன் இருந்து தன்னையும் தேவர்களையும் முனிவர்களையும் மக்களையும் காத்ததோ அதே போல யாரொருவர் இந்த ஏகாதசி என்று முறையாக விரதம் இருந்து விழிப்புடன் இருந்து தன்னை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு வைகுண்ட பதவி அளிப்பேன் அப்படின்னு சொன்னதா புராண கதை சொல்லுது. தனக்குள் இருந்து வெளிப்பட்ட அந்த சக்திக்கு வைகுண்ட பதவி கொடுத்து தனக்குள் திரும்பவும் ஐக்கியம் பண்ணதா சொல்லப்படுது. இந்த அற்புதமான நிகழ்வு நடந்தது மார்கழி மாதத்துல வளர்பிறை ஏகாதசி. அதனால தான் இந்த ஏகாதசிக்கு வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு பெயர் வந்ததா சொல்லப்படுது. இந்த தகவலை உங்களோட நண்பர்கள் கூடயும் பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சிவாய நம. வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும்.